வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜோல் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஜோல் சூப் செய்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 4 பல் அளவு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சூப் நல்லா புளிப்பாக இருக்குன்றதுக்காக தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த எள்ளியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வந்த பேஸ்ட்டை நல்லா தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். மோமோ ஸ்டஃபிங்காக நான் ஒரு கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன கேப்சிகமையும் நறுக்கி குட்டி குட்டியாக சேர்த்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தது. அது கூடவே முக்கியமாக கேபேஜ் வேணும். வெஜிடேரியன் வெர்ஷன் செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மோமோஸ்குள்ளார ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு எடுத்துருங்க, இல்லைனா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே மாவு செஞ்சு வச்சுருக்கோம். அது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவு மேலே தொட்டு ட்ரை மாவு தொட்டுட்டு நல்லா நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மூடி வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற அந்த காய்கறி கலவையை அதுக்குள்ளார வச்சுருங்க. இந்த மாதிரி ஹாஃபாக நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஓரங்களில் அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்கள் 2 விரல்களால் இப்படி வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான். இது வரைக்கும் நான் மோமோ செஞ்சதே கிடையாது. பட் நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிரசன்ட் மூன் ஷேப் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அழுத்தம் கொடுத்துட்டு வரேன் இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 4-5 மோமோ செய்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லா நீங்களும் ப்ரோ ஆகிடுவீங்க இந்த விஷயத்தில், மோமோ செய்கிறதுல. ஸோ ஃபாஸ்ட்டாகவே செய்யலாம். இப்போ இதை அப்படியே கூட நீங்கள் அவிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு ஒரு டர்பன் ஷேப் மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன ஷேப்புன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே அவிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இதை இப்படி சுற்றி இந்த மாதிரி 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இது எனக்கு இன்னும் ஒரு ஸ்கேலப்பாக இது டர்பனான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஓகே, ஏதோ ஒரு ஷேப். இந்த மாதிரி நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதனால் இந்த ஷேப்பை நானும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டார் ஷேப் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் மாவை திரட்டிட்டு அந்த சின்ன மூடியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ரவுண்டு ஷேப்பை எடுத்துட்டு அந்த ரவுண்டான ஷேப்புக்குள்ளாரையே காய்கறியை வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். நம்ம எப்போவுமே சமோசாலாம் வீட்டில் செஞ்சால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து இப்படியும் அந்த சைட்லேருந்து இப்படி கொண்டு இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி விரல்களால் அழுத்தம் கொடுங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ என் கட்டை விரல் பக்கமாக இருக்கிற மாவையும் இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் 2 விரல்களால் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் நல்லா ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ்லாம் தெரிய வரும். ஸோ இந்த ஷேப்பும் ஈஸியாக தாங்க இருந்தது செய்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க.
செகண்ட் ஷேப் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிச்சதுக்கப்புறம் கலர் மாறி இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த அந்த சூப்பை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமேல் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த மோமோஸை வந்து உள்ளார போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது எங்கன்னா நேபாளில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து அதுவும் காத்மாண்டு மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். குளிர்காலத்தில் தான் இது வந்து அதிகமாக அவங்க செய்வாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு செய்வாங்க, இல்லை சிக்கன் வச்சு செய்கிறதும் உண்டு. பட் ட்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் வேறு விதமான மோமோஸ் தான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஜோல் மோமோஸ் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். இது வரைக்கும் நான் கடையில் ட்ரை பண்ணது கிடையாது. பட் இது மேலே கொஞ்சமாக நீங்கள் வந்து நறுக்கின கொத்தமல்லியோ ஏதாவது தூவி விட்டிங்கன்னா நல்லா அழகாகிடும். சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் மோமோஸ், ஜோல் மோமோஸ் ரொம்ப சூப்பராக வந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.